அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் கருணையினால் இன்ஷா அல்லாஹ் இன்று தொடர்ந்து நாம் ஷரஹ காத்தூரின் நதா என்கக்கூடிய இந்த இலக்கண கிதாபை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹு தஆலாவுக்கே. இப்போ ஆக்சுவலாக கலிமா என்று சொன்னால் தமிழ் அர்த்தத்தில் காயப்படுத்துதல் சொல்லி அர்த்தம். கலிமாண்டா காயப்படுத்துதல். அப்போ ஏன் இந்த அரபி வார்த்தைக்கு இந்த அர்த்தத்தை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வார்த்தையை நாம் மொழியும் பொழுது அது காற்றின் மூலமாக தான் அந்த வார்த்தை வெளியாகுது. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை காற்றின் மூலமாக தான் வெளியாகுது. அப்போ அந்த காற்றை காயப்படுத்தி வெளியாகுவதின் காரணமாக அதற்கு கலிமா என்று பெயர் வைத்துள்ளார்கள் என்று முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காண்பிக்கின்றார்கள். இப்போ நம்ம விளக்கத்துக்கு வரோம். இப்போ அல் கலிமா, இந்த கலிமா அப்படின்னு சொன்னால் என்ன? அதான் சொல்கிறாங்க, அல் கலிமத்து, இந்த கலிமா என்பது ஃபில் லொகதி, அரபி டிக்ஷனரியில், அரபி அகராதியில், துத்துலகு மொழியப்படும், அலல் ஜுமலில் முஃபீதத்தி, முஃபீதான்னு சொன்னால் பிரயோஜனமான பயனுள்ள, ஜுமலான்னு சொன்னால் வாசகங்கள். அப்போது பிரயோஜனமான பயனுள்ள வாசகங்களின் மீது துத்துலகு சொல்லப்படும். அப்போ என்ன சொல்கிறாங்க, கலிமான்னு சொன்னால் என்ன? அகராதியில் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், பிரயோஜனமான பயனுள்ள ஒரு வாசகத்துக்கு என்ன செய்யப்படும்? கலிமான்னு சொல்லி சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கௌலிஹி தஆலா, அல்லாஹு தாலாவுடைய சொல்லை போன்று. அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. கல்லா, அதாவது ஃபிரௌன் நைல் நதியில் மூழ்கடிக்கப்படும் பொழுது அவன் என்ன சொன்னான்? லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா நபியல்லான்னு சொல்லி சொன்னான். அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காமிக்கிற, கல்லா டேய் அவ்வாறல்ல, இன்னஹா கலிமத்துன், நீ இன்னஹா லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லான்னு சொல்லி சொல்கிறிய இந்த வார்த்தை, நீ சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, ஃபிரௌன் ஆகிய நீ சொல்லக்கூடிய இந்த வார்த்தை கலிமத்துன், ஒரு வெற்று வார்த்தை. கலிமத்துன் என்பது ஒரு வெற்று வார்த்தை என்று சொல்லிட்டு, ஹுவ காயிலுஹா, அந்த ஃபிரௌன் சொல்லக்கூடிய, சொன்னானா இல்லையா? ஹுவ காயிலுஹா, அந்த ஃபிரௌன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன வார்த்தை? ஒரு வெற்று வார்த்தை என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த இடத்துல அவன் சொல்லக்கூடிய ஃபிரௌன் பாவி. அவன் அந்த நேரத்தில் தன்னை நான் எப்படியாவது பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லான்னு சொல்லி சொன்னானா இல்லையா? ஆனால் அந்த வார்த்தை பிரயோஜனமான வார்த்தை. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லா என்கக்கூடிய வார்த்தை பிரயோஜனமான வார்த்தை இந்த அல்லாஹ்வே சொல்கிறான். ஆனால் சொல்லக்கூடியவன் தப்பானவன். ஆனால் அந்த வார்த்தை பிரயோஜனமான வார்த்தை என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ கலிமாங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அது ஒரு பிரயோஜனமான வார்த்தை என்று சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்தது ஒஃபில் இஸ்திலாஹின்னு சொன்னால் புழக்கத்தில், ஒஃபில் இஸ்திலாஹின்னு சொன்னால் பழக்க வழக்கத்தில், கவுலுன் முஃப்ரதுன், கவுலும் முஃப்ரதுன், அது ஒரு தனித்த வார்த்தை. புழக்கத்தில் என்னது? கவுலு முஃப்ரதுன் என்பது ஒரு தனித்த அர்த்தமுள்ள ஒரு சொல்லாக இருக்கிறது, ஒரு வார்த்தையாக இருக்கிறது. புரியுதுங்களா? கவுலும் முஃப்ரதுன், தனித்த அர்த்தமுள்ள ஒரு சொல்லாக இருக்கிறது. இப்போ கலிமாண்டா என்ன? கலிமான்னு சொன்னால் என்ன?